வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது சுவையான மொறுமொறுப்பான காரசாரமான நெத்தலி மீன் பொரியல் எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இந்த நெத்தலி மீன் சாதாரண மீனை போல இலகுவாக பொரிக்க முடியாது. இது எண்ணெயில போடும்போது வெடிச்சு அது பிரிஞ்சு போகக்கூடிய தன்மை உள்ளது. அப்படி வெடிக்காம பிரிஞ்சு போகாம எப்படி இலகுவாக பொரிக்கிறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெத்தலி மீன் செய்யறதுக்கு எடுத்திருக்கிற மீனுடைய அளவு 1/2 கிலோ. இந்த மாதிரி அழகா வெட்டி சுத்தமா கழுவி எடுத்துக்கங்க. இப்ப இதை ஒரு சைட்ல நாங்க வச்சிடலாம். இப்ப மசாலா எல்லாம் சேர்த்து மீன் பிரட்டுறதுக்கு நல்ல வசதியான இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிகா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஸ்ரீலங்கன் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்ப இது கூட 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சோளன் மா சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வறுக்காத அரிசிமா, வெள்ளை அரிசிமா சேர்த்துக்கங்க. இந்த வெள்ளை அரிசி மாவும் இந்த சோளன் மாவும் தான் உங்களுக்கு இந்த மீனை உடையாம பாதுகாக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு 1.5 டீஸ்பூன், இப்ப இது கூடவே பாதி எலுமிச்சம் சாறு, நெத்தலி மீனை தவிர பொரியலுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் சேர்த்தாச்சு. இப்ப இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இப்ப இதுல நீங்க தண்ணி பயன்படுத்தி மசாலா ரெடி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் ஒரு 2.5 மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னு சொன்னா தேங்காய் எண்ணெயோ அல்லது சூரியகாந்தி எண்ணெயோ பயன்படுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மீன்ல மசாலா பிடிச்சிக்கும். இந்த மசாலா ரெடி பண்றதுக்கு முதல்ல 2 மேசக்கரண்டி ஆயில் தான் சேர்த்து நான். இப்ப இது கொஞ்சம் திக்கா இருக்கிறபடினால இன்னும் ஒரு 1/2 மேசக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் வெங்காய வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக சில வேளையில உங்களிடத்துல வெங்காய பவுடர் இல்லைன்னு சொன்னா 4 சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்துல ஒரு சிறுதுண்டு போட்டு எல்லா மசாலாக்களையும் மிக்சி கப்ல போட்டு அரைச்சு நீங்க விழுதாக எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மீன் பொரியலுக்குரிய மசாலா ரெடி பண்ணினதும் இப்ப மீனை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப எல்லா மீன்களையும் மசாலாக்களை சேர்த்தாச்சு. இப்ப கையால பக்குவமா கலந்து விட்டுக்கங்க. இந்த மீன் மசாலாவில் கொஞ்சம் கடலை மாவு கூட பயன்படுத்தலாம். ஆனா இந்த மீன் பொரியல்ல கடலை மாவுடைய வாசனை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் நான் இதுல கடலை மாவு பயன்படுத்தல. இப்ப பாருங்க, மசாலா போட்டு மீன் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை ஒரு மூடி போட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. இப்ப பாருங்க 20 நிமிஷம் ஆயிருச்சு. எண்ணெயும் பொரிக்கிறது ரெடி ஆயிருச்சு. இப்ப எண்ணெய் கொதிச்சுட்டு தான் பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சியை நீங்க வச்சு பார்க்கும்போது அந்த குச்சியில இருந்து குமிழ் வரும் வெளியில இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னா எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த மீன் பொரிக்கிறதுக்கு முதல் கருவேப்பிலை ஒரு 3 இலக்கு எடுத்து உருவி அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்ப இந்த கருவேப்பிலையுடைய வாசனை அந்த எண்ணெயில இறங்கும் போது அதே கருவேப்பிலை பொரிச்ச எண்ணெயில நீங்க மீன் பொரிக்கும் போது அந்த மீன்ல கூட அந்த கருவேப்பிலையுடைய வாசனை இறங்கி அந்த மீன் பொரியல் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப மீனை பொரிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க 20 நிமிஷமா நல்லா மீனெல்லாம் மசாலாவில் ஊறி இருக்கு.
இந்த மசாலா வந்து கீழே போய் உறைஞ்சிருக்கும். அதனால ஒரு விசை நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீனை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கூட்டமாக போட்டு பொரிக்காதீங்க. தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக அழகாக மீன் பொரிஞ்சு வரும். நெருப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீனை பொரிக்க போட்டு உடனே நீங்கள் மற்ற பக்கம் திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த மீனை நீங்கள் எப்போவுமே திருப்பணும். ஒரு பக்கம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை திருப்பி அடுத்த பக்கம் போட்டு பொரிச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பக்கம் நாங்கள் அதை பிரட்டி போட்டுடலாம். இந்த நெத்திலி மீன் பொரியலை நீங்கள் எல்லா விதமான சோறு வகைகளோடு நீங்கள் சாப்பிடலாம். அதே வேளையில் புட்டுக்கும் ரொம்பவே இது பொருத்தமாக இருக்கும். இந்த மீன் பொரிகிறதுக்கு உங்களுக்கு 4 இருந்து 5 நிமிஷங்கள் பிடிக்கும். இப்போ பாருங்க, மீன் எல்லாம் அழகா பொன்னிறமான பதத்துக்கு பொரிஞ்சிட்டு இந்த டைமில் எல்லா மீன்களையும் எண்ணெயிலிருந்து வடிகட்டி எடுத்துருங்க. இப்படியே எஞ்சி இருக்கிற மசாலா போட்ட எல்லா மீன்களையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்ச எல்லா மீன்களையும் அழகா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க, நெத்தலி மீனெல்லாம் நல்ல மொறுமொறுப்பா தனித்தனியாக அழகா பொரிஞ்சு வந்திருக்கு. என்ன நண்பர்களே, சுவையான மொறுமொறுப்பான நெத்திலி மீன் பொரியல் அழகா ரெடி ஆயிருச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.